வடக்கு மாணவர்களுக்கு அரிய வாய்ப்பு, திறக்கப்பட்ட புதிய கல்வி நிறுவனம். வடக்கு மாணவர்களை சர்வதேச பல்கலைக்கழகங்களுடன் நேரடியாக இணைக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ஸ்டடியின் யாழ்ப்பாண கல்வி நிறுவனத்தின் பிரம்மாண்ட திறப்பு விழா இன்று யாழ்ப்பாணம் வேம்படி சந்தியில் அமைந்துள்ள குறித்த நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் மற்றும் யாழ் மாவட்ட அரச அதிபர் மானா பிரதீபன் ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டு சம்பிரதாய பூர்வமாக நாடாவட்டி நிறுவனத்தின் செயற்பாடுகளை ஆரம்பித்து வைத்தனர். கற்க மறுப்பவர் வாழ மறுப்பவர் எனும் பழந்தமிழ் வாசகத்திற்கிணங்க வடக்கு மக்களின் கல்வி தேடலுக்கு வலுச்சேர்க்கும் நோக்குடன் குறித்த நிறுவனம் யாழில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வடபகுதியில் ஆளுமை மிக்க மாணவர்கள் இருந்தும் அரச பல்கலைக்கழகங்களில் நுழைவதற்கான வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கு சர்வதேச ரீதியில் உயர்கல்வியை தொடர இது ஒரு சிறந்த அடித்தளமாக அமையும் என நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த நிகழ்வில் சிவபூமி அறக்கட்டளையின் ஸ்தாபகர் கலாநிதி ஆறு திருமுருகன், யாழ் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெரோம் செல்வநாயகம், யாழ் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா மற்றும் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை அதிபர் சந்திரமௌலி லலீசன், ஸ்டடியின் யாழ்ப்பாணம் கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர்களான ரிஸ்வான் ரஸ்மி மற்றும் செயற்பாட்டு தலைவர் ஐயாதுரை கயமுகன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர். சந்தர்ப்பம் உழைப்புமின்றி நாங்கள் நல்ல ஒரு படப்பை தரையிடாது உடனடியாக ரெண்டின உண்மையிலேயே ஆகவே ஒரு அழைப்பிற்காக நீங்கள் அவை கல்வி இல்லாமல் எதுவுமே அமையாது. அது மேற்கொள்வது மாணவர்கள் பல இடங்களிலே பல போய் நிறுவனங்கள் இருந்தாலும் நேரம் பார்க்கணும். கற்க மறுப்பவர் வாழ மறுப்பவர் என்றார் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர். கல்விதான் வாழ்வுக்கு உகந்த பெரிய ஆதாரம். அதுவும் தமிழர்களை பொறுத்தவரை கல்வியால் பெருமை பெற்றவர்கள். இந்த நாட்டில் மட்டுமல்ல, இன்று உலக அரங்கிலே சிறந்த விஞ்ஞானிகளாக மேதைகளாக எங்கள் யாழ்ப்பாணத்து தமிழர்கள் கல்வியால் உயர்வு பெற்றார்கள். எனவே வாழ்நாள் முழுவதும் எங்களை வளப்படுத்தக்கூடிய கல்விக்கான வாய்ப்புகள் எங்களை நோக்கி வருகின்ற போது நம் சமூகம் பயன்படுத்த வேண்டும். ஸ்டடியின் என்று சொல்லப்படுகின்ற உயர் கல்விக்கான மேலை நாடுகளிலே பட்ட படிப்புகளை மேற்கொள்வது, எப்படி தொடர்பு கொள்வது என்பது தொடர்பாக எங்கள் வடபகுதி மாணவர்களுக்கு உதவும் முகமாக இந்த நல்ல கைங்கரியத்தை கஜேந்திரனுடைய ஆற்றலினாலும் வேறு சில அன்பர்களுடைய உதவினாலும் திறக்கப்படுகிறது. இது பயனுள்ள காரியமாக பல பேருக்கு உதவ வேண்டும் என்று வேண்டி இறைவனை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசி கூறி அமைகிறேன். இன்றைய உண்மையிலே எல்லோருக்கும் தெரியும், மது கல்விதான் மூலதனம். அவை கல்வி இல்லாமல் எதுவுமே அமையாது. அவை இந்த வகையில் இன்று இந்த மது பிரதேசத்தில் இருந்து
மேற்படிப்புக்கான வசதிகளை பெறுவதற்கு ஒரு சிறப்பான அடித்தளமாக அமைந்திருக்கிற ஒரு கதவுகள் திறந்திருக்கின்றன. அது மேலும் நமது மாணவர்கள் பல இடங்களிலே பல நிறுவனங்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கணும், மற்றது அவர்களுக்கு எளிதில் சென்று அடையக்கூடியதாக இருக்கணும். அந்த வகையிலே உயர்கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் விரும்புகின்ற நாடுகள் பல நாடுகளுக்கு இருக்கின்றன. அந்த வகையில் அந்த நாடுகளுக்கு சென்று தமது மேற்படிப்புகளை படிப்பதற்கு இது ஒரு நல்ல வசதியாக இருக்கின்றது. மதுக்கு மூலதனம் கல்வி. அந்த கல்வியில் நாங்கள் தொடர்ந்து மேற்படிப்புகளை படிக்காவிட்டால் நாங்கள் மேலே செல்ல முடியாது. ஆகவே அதை நாங்கள் அதுக்கு இந்த அடித்தளமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்நிறுவனம் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதையொட்டி பல மாணவர்கள் எமது பல்கலைக்கழக மாணவர்கள் பலர் மேற்கல்வி தொடரவும் அவர்கள் உயர் பதவிகளை வகிப்பதற்கும் நல்லொரு வாய்ப்பாக அமைந்ததை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஸ்டடியின் படிப்பாளர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய மாவட்டம் கல்வி மற்றும் பொருள் தேடல் என்று சொல்லுகின்ற அந்த 2 விடயங்களிலும் நீண்ட காலமாக ஒரு சிறப்புக்குரிய மாவட்டமாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே 2 செயற்பாடுகளையும் ஒருங்கிணைந்த வகையிலே இந்த ஸ்டடியின் என்று சொல்லுகின்ற இந்த கல்வி சார்ந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கல்வி சார்பாக எங்களுடைய மாவட்டம் பல மாணவர்கள் அரச பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படுகின்ற போதிலும் ஒரு சில அல்லது குறிக்கப்பட்ட எண்ணிக்கையானவர்கள் அத்தகைய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு இத்தகைய சர்வதேச ரீதியான கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்துவதிலே இத்தகைய நிறுவனங்கள் முனைப்பு பெறுகின்றது. அதே போல அவர்கள் குறிப்பிட்டது போல பட்டப்பின் படிப்புகளை மேற்கொள்கின்ற போது அவர்கள் பொருள் தேடுதலுக்குரிய உழைப்பதற்குரிய வழியையும் இந்த கல்வி திட்டம் மேற்கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய மாவட்டத்திலே அரச பல்கலைக்கழகங்களே கல்வி பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாக இந்த ஸ்டடியின் அமையும் என்று நான் நம்புகின்றேன். அவர்களுடைய கருத்துக்களின் பிரகாரம் இங்கே மாணவர்களுக்குரிய கட்டணங்களோ அல்லது அதற்குரிய நிர்வாக செலவினங்களோ அவர்களிடத்திலே அறவிட முடியாமல் அவர்களை இலகுவான முறையிலே இந்த கல்வியோடு இணைவதற்குரிய ஏற்பாடுகளை இந்த நிறுவனம் மேற்கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய மாவட்டம் கல்விக்காக நீண்ட காலமாக பெருமைக்குரிய மாவட்டமாக இருக்கின்றது. ஆகவே இத்தகைய ஒரு பல் ஆளுமை கொண்ட சமூகத்தை உருவாக்குவதிலே இந்த ஸ்டடியின் தன்னுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும். அதற்கு அவர்களுடைய நிறுவனம் சிறப்பான முறையிலே இந்த மாவட்டத்தில் இயங்கி யாழ்ப்பாணம் மாவட்டம் மட்டுமல்ல வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஏனைய இந்த பல்கலைக்கழகம் செல்லாத தனக்கு கிடைக்காத அந்த மாணவர்களுடைய வாய்ப்பை வழங்க வேண்டும். அதே போல பல்கலைக்கழக கல்வியை பூர்த்தி செய்தவர்கள் தங்களுடைய மேற்படிப்புகளை கற்பதற்குரிய ஏற்பாடுகளையும் இந்த ஸ்டடியின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய சமூகத்திலே இத்தகைய ஒரு ஆளுமை மிக்க நிறுவனம் எங்களுடைய மண்ணிலே வருவது இந்த மாணவர்களுடைய எதிர்கால ஆளுமைக்கு வழிவகுக்கும். அந்த வகையில் இவர்களுடைய நிறுவனம் சிறப்பாக செயற்பட என்னுடைய வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. இலங்கையிலே தரம் 1 வகுப்பிலே 3 லட்சம் மாணவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு தடவை ஒரு வருடத்திலே பல்கலைக்கழகத்திற்கு உள்வாங்கப்படுபவர்கள் ஏறத்தாழ 40,000 பேர். இலங்கையிலே 17 அரச பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. 19 தேசிய கல்வியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. இவற்றிற்குள்ளே உள்வாங்கப்படுபவர்கள் ஏறத்தாழ 40,000 45,000 பேராக இருக்கின்றனர். ஏனையவர்கள் வெளிவீசப்படுகிற ஒரு துப்பாக்கிய நிலைதான் ஏற்படுகிறது. அவர்களுக்கான கல்வி வாய்ப்பு என்ன என்பது பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள். அவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஏன் பல்கலைக்கழக வாய்ப்பை பெற்றுக் கொண்டவர்களுக்கு கூட மேலதிகமாக இங்கு கற்க முடியாத கற்கை நெறிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனமாக ஸ்டடியின் நிறுவனம் வழிகாட்டல் நிறுவனமாக இருக்கிறது. பல்கலைக்கழகத்தினுடைய வழிகாட்டல் ஆலோசகர் கௌதமன் அவர்கள் கூட இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். இன்னைக்கு உலக பரப்பிலே இருக்கக்கூடிய கற்கை நெறிகள் பற்றிய அறிவு எங்கள் பிள்ளைகளுக்கு போதாது. அது குறித்த போதிய வழிகாட்டலை வழங்குவதற்காக யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய நிறுவனங்களுள் ஸ்டடியின் நிறுவனமும் ஒன்றாக இருக்கிறது. இது இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் அல்ல. இந்த நிறுவனம் ஏற்கனவே கொழும்பிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே இந்த நிறுவனம் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று புதிய முகவரியை நாடி
மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்று மகாகவி குறிப்பிட்டதை போல ஒரு புது முடுக்கோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இன்னும் மட்டக்களப்பிலே காலியிலே இந்த நிறுவனத்தினுடைய கிளைகள் அமைய இருக்கின்றன. அந்த வகையில் ஸ்டடியின் நிறுவனம் இந்த மண்ணினுடைய பிள்ளைகளுக்கான உரிய வழிகாட்டலை வழங்கும் என்கிற எண்ணத்தை நாங்கள் நிறைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் யாழ்ப்பாண மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் கல்விக்கு முதன்மை கொடுப்பவர்கள். இன்றும் தான் காணியை விற்றோ தாலியை விற்றோ படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இருப்பவர்கள். அந்த எண்ணம் பெற்றோரிடமும் இருக்கிறது, பிள்ளைகளிடமும் இருக்கிறது. அதனால் தான் எதையாவது வித்து சுட்டாவது போய் கல்வி பயில வேண்டும் என்று கல்வி மீது நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம், எங்கள் இனத்தை தலை நிமிரச் செல்லக்கூடிய ஒரே ஆயுதம் கல்விதான். ஏனென்றால் கல்வி வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கள்ளர்க்கோ மிக அரிது காவலோ மிக எளிது என்று பழம்பாடல் சுட்டுவதை போல கல்வி அத்துணை சிறப்பிற்குரியது. அந்த சிறப்புக்குரிய கல்விக்கு வழிகாட்டுகின்ற நிறுவனமாக ஸ்டடியின் நிறுவனம் இருக்கிறது. எனக்கு ஒரு அவதானிப்பு இருக்கிறது. புளூமினுடைய டெக்ஸ்னோனமி, அதாவது பகுப்பாய்வியலிலே அதி உச்சத்திறனாக கிரியேட்டிவிட்டியை சொல்வார்கள். ஒருவனுடைய கல்வியால் முந்தைய காலத்திலே வாய்ப்பாடு பாடமாக்கினால் போதும் என்று இருந்தது. இன்றைக்கு ஆக்கத்திறன் உள்ளவனாக, ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனையை விடுவிக்கக்கூடிய திறன் பெற்றவனாக ஒருவன் மலர்ச்சி பெற வேண்டும் என்று கல்வி எதிர்பார்க்கிறார். அத்தகைய மாணவர்கள் எங்களுடைய கல்வி சமூகத்தால் கட்டி வளர்க்கப்படுவதை விட வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய வாய்ப்புகளால் கட்டி வளர்க்கப்படுபவர்கள் அதிகம். கஜமுகன் சேர் பட்டம் பற்றி சொன்னார். அண்மையிலே சார் நிஷாந்த் கனகராஜ், அவர் சுண்டுக்குடியை சேர்ந்தவர், சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியினுடைய பழைய மாணவர், எனக்கு மூத்தவர். அவர் லைஃப் டைம் அச்சீவராக பிரித்தானியாவிலே அவர் லெஸ்டர் யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தர். அங்கே அவர் தன்னுடைய கல்விசார் பங்களிப்புகளை புரட்சிகரமாக மேற்கொண்டு பிரித்தானிய முடிப்புரிய அரசருடைய சேர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர் சிவானந்தன், அவர் நுணாவில் மண்ணை சேர்ந்தவர். அவர் ஒபாமாவினுடைய காலத்திலே அவர் தான் இந்த நைட் விஷன் கண்ணாடியை கண்டுபிடித்து பின் லாடனுடைய இழப்பிற்கு அவர் ஒரு மூல காரணமாக திகழ்ந்திருக்கிறார். இன்னும் எழுதுமட்டுவாழ் மண்ணை சேர்ந்தவர் சபேசன், அவர் இந்த வெற்றி இல்லாமலேயே ஒருவரை ட்ராக் பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து அவர் பிரித்தானியாவிலே புகழ்கொடி நாட்டியிருக்கிறார். ஆகவே இந்த வெளிநாட்டு பல்கலைக்கழக வாய்ப்பை பெறுகிற எங்களுடைய பிள்ளைகள் ஒரு அச்சீவர்ஸாக அல்லது கிரியேட்டர்ஸாக தங்களை பெரும்பாலும் அடையாளப்படுத்தக்கூடிய வாய்ப்பினை பெறுகிறார்கள். அத்தகைய ஒரு வாய்ப்பினை ஸ்டடியின் ஊடாகவும் எங்கள் மண் சார்ந்தவர்கள் பெறுகிற பொழுது அது எங்கள் மண்ணிற்கு நிமிர்வாக இருக்கும் என்று சிறியேன் கருதுகிறேன். நான் ஆசிரியர் துறை சார்ந்தவன். ஆசிரியர் துறை சார்ந்தவர்களும் எத்தனையோ பட்டங்களை நாடி இன்றைக்கு இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு பட்டம் பெறாதவர்கள் வாழ்க்கையிலே தொழில் வாழ்மை நிலையிலே முன்னேறுவது மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது. ஒரு பட்டத்திற்கு மேலாக அடுத்த பட்டம் என்று நான் கூட அதற்குரிய முனைப்போடு தான் இருக்கிறேன். அந்த வகையிலே இந்த கல்வி என்பது கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்க துணி பல என்று சொன்னார்கள். அந்த வகையில் ஒரு நல்ல தொடக்கமாக ஸ்டடியின் இங்கே அமைந்திருக்கிறது. ஊடக வெளிச்சம் பாய்ச்சப்பட்ட இலங்கையில் எல்லோராலும் அறிமுகமான திரு கஜமுகன் அவர்கள் இந்த நிறுவனத்தினுடைய இயக்குனராக பொறுப்பேற்றிருப்பது கூட ஒரு நல்ல சகுனம். எனவே நல்லவை நடக்க வேண்டும். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று வள்ளுவம் சொல்கிறது. அந்த வகையில் திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்றால் பாரதி. அந்த நல்ல எண்ணத்தோடு திரு ரிஸ்வான் அவர்களும் திரு ரிஸ்வி அவர்களும் தொடங்கிய தொடக்கம் கஜமுகனையும் இணைத்து வைத்திருக்கிறது. அவருடைய அரவணைப்பிலே இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல முறையிலே வழிகாட்ட பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையும் இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.